ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம மைண்டில் ஏகப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், தீர்வு கண்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நம்ம பர்சனல் லைஃப்லேயும் சரி, இல்லை அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பிஸ்னஸ் செட்டப், நீங்கள் சேலரிடு ஜாபில் இருந்தால் அலுவலக வேலையில், பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரன்யூராக இருந்தால் அந்த பிஸ்னஸ் டே டு டே லைஃப், இதில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நிறைய இஷ்யூஸ். ஓகேங்களா? பல பேரோட டீல் பண்ணிகிட்ருப்பீங்க, பல இஷ்யூஸ். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட டீல் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாக இருக்காது. மைண்டு ஃபுல்லாக கனமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது எப்படி தீர்வு காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தம்பித்து நிற்கிற மாதிரி ஒரு சூழல் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை கடந்து நீங்கள் போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஃப்ளோ போயிட்டே தான் இருக்கும். எந்த காரணத்துக்காகவும் அந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆகாது. அந்த வேலையில் அல்லது அந்த பிஸ்னஸில் அல்லது இந்த பர்சனல் லைஃப்பில் அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோமோ இல்லையோ அந்த ஃப்ளோ போயிட்டே தாங்க இருக்கும். நம்ம இல்லாட்டி வேற ஒரு ரிசோர்ஸ் அல்லது வேற ஒரு மனிதர் நம்ம இடத்த நிரப்பி அந்த விஷயம் போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஃப்ளோ போயிட்டே தான் இருக்கணும். அதுதான் உலகத்தினுடைய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய நியதி அதுதான் ஆக்சுவலாக. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மைண்டில் நிறைய நம்ம தேக்கி வச்சுருக்கோம்ல, அப்போ என்ன பண்ண போகிறோம்னு ஸ்தம்பிச்சு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றது. எப்படியா இருந்தாலும் அங்கே ஆக்சுவலாக அந்த விஷயம் நீங்கள் இப்போ மைண்டில் உங்களுக்கு கனமாக இருக்குது, ஒரு இஷ்யூ, மிகப்பெரிய இஷ்யூ, இது நம்ம தான் இதுக்கு நம்ம பொறுப்பு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம், ஆனால் நம்மளால் எந்த ஒரு விதமான தீர்வும் காண முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நிறைய கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸு, நம்ம கூட பணியாற்றுறவங்க அல்லது கூட நம்ம பழகிறவங்க அல்லது கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரும் ஒத்துழைக்கலை. ஆனால் நம்ம பொறுப்பு தான் அது, அக்கௌண்டபிலிட்டி. அதனால் நம்மளால் செய்ய முடியலன்னு மைண்டில் எப்போவுமே ஒரு கணம் இருக்குது. ஆக்சுவலாக என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இருக்கமோ இல்லையோ இந்த உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம மரணித்தால் கூட நமக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டு உலகத்தில் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரெடியாக அடுத்து ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வெரி சிம்பிள். இருக்கிற வாழ்நாள் வரைக்கும் மைண்டில் கனத்தை ஏற்படுத்திக்கவே வேணாம். பெஸ்ட்டு என்ன தெரியுமா, அன்னைக்கு அதாவது இந்த இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியும், நம்ம சைட்லேருந்து 100% முழுமையான முயற்சிகளை போட்டு, மிக சிறந்த முயற்சிகள், ஹார்டு ஒர்க், கமிட்மெண்ட்டு, எல்லாரையும் முயற்சி பண்ணி கூட்டுறீங்க, ஒருங்கிணைக்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு சில பேர் ஒத்துழைக்கிறாங்க, ஒரு சில பேர் ஒத்துழைக்கல. ஆனால் உங்கள் முயற்சிகள் போயிட்டே இருக்குது. உங்கள் முயற்சிகளினுடைய குவாலிட்டிலையும் உங்கள் முயற்சிகளினுடைய அந்த அந்த டைம்லினஸ்லையும் அந்த ஆர்கனைஸ்டு நேச்சர், அந்த உங்கள் கமிட்மெண்ட்லேயும் சின்சியாரிட்டிலையும் எந்த விதமான அப்பொழுக்கும் இல்லாமல் இருக்குது. அது போதுங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை போட்டு, இந்த விஷயம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மைண்டில் கனமாக இருக்கிற பாறாங்களாக இருக்கிற அந்த விஷயம் நகரலைன்னா இறைவன் விட்ட வழி. ஏன்னா அந்த விஷயம் நீங்கள் முயற்சிகளை போட்டும் அப்பழுக்கு இல்லாமல் அசுரத்தனமாக ஒரு முயற்சியை போட்டும் வெற்றி வெறியோட அந்த முயற்சிகளை போட்டும் நகரலைன்னா அதுக்கு வேறொரு காரணம் ஏதாவது இருக்கக்கூடும். நீங்கள் ஒரு தீமையான விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதற்காக இறைவன் உங்களுக்கு வழிவகுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் அந்த ஸ்டெப்பு நகர்த்தப்படக்கூடும். அதனால் உங்களால் முடிந்த முயற்சிகளை மட்டும் போடுங்கள். சிறந்த முயற்சிகளை எந்த விதத்திலும் அதில் சுணக்கப்படுத்தி விட வேண்டாம். நல்ல முயற்சிகளை போடுங்க, நல்லா வேலை செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒருங்கிணைங்கள். அந்த வேலைக்கு என்ன தேவையோ, பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ, பர்சனல் லைஃப்பை சால்வ் பண்ணுறது என்ன தேவையோ அதெல்லாம் முழு முயற்சியோடு செய்யுங்க. அதையும் தாண்டி அந்த விஷயம் நகரலைன்னா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் வித் அல்மைட்டி. ஓகேங்களா? இறைவன் பார்த்துக்குவார். அதை விட அதுலேருந்து உங்களுக்கு மிக சிறந்த ஸ்டெப்ஸ், மிக சிறந்த பாதை உங்களுக்கு அமைக்கப்படக்கூடும். ஆக்சுவலாக அது நமக்கு தெரியாது. மறைக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்குங்க. அதில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்காக நம்ம போயிட்டுருக்கிற பாதையில் நமக்கு தீமையான விஷயம் மாதிரி தெரியும் அந்த விஷயம். ஆனால் உங்களுடைய நன்மைக்காக, மறைக்கப்பட்ட நன்மைக்காக ஒரு சிறந்த பாதையை உருவாக்குவதற்கான ஒரு வெற்றிப்படியாக கூட இந்த மாதிரி விஷயங்கள், சுணக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம கடமை என்னென்னா, நம்ம முயற்சிகளை சிறப்பாக போட்டது, நல்லா வேலை செய்கிறது, அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக மிக சிறந்த முயற்சிகளை போட்டு, அது மட்டும்தாங்க. மற்றபடி எல்லாமே நோ வரிஸ். ஆக்சுவலி இறைவன் பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக ஏன்னா முயற்சிகளையும் போட்டு இறைவனுடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது தானே வாழ்க்கையிலுடைய நியதி. ஆக்சுவலாக முயற்சிகளை போட்டு ஒரு விஷயம் நடக்கலை, சிறந்த முயற்சிகளை போட்டு ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த ஃப்யூச்சர் இருக்குது, இல்லை சிறந்த வேறு ஏதோ விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கணும். மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.